வணக்கம். நம்ம எல்லாருக்குமே கவலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம படுற இந்த டென்ஷன், இந்த நவீன கால கவலைக்கு ரொம்ப பழங்காலத்து தத்துவத்துல ஒரு பதில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அறவாழி அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுடுண்டா? கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இந்த உணர்வு வந்திருக்கும். சரி, இந்த கவலைய எப்படி டீல் பண்றது? அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வழிய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நாளைக்கு என்ன நடக்குங்கிற கவலைய விட்டுட்டு, இன்னைக்கு நாம என்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்தணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது எதிர்கால பயத்த நம்ம நிகழ்கால வேலையில கரைச்சிடணும். சரி, இதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? நமக்கு இன்னைக்கு 2 முக்கியமான கடமை இருக்கு. ஒன்னு, இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை பெர்ஃபெக்ட்டா முழு மனசோட செய்யறது. 2வது, நம்மகிட்ட இருக்கிற தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டு நல்ல குணங்களை வளர்த்துக்கிறது. இது ஒரு மாதிரி நம்மள நாமளே மெருகேத்திக்கிற ஒரு பயணம் மாதிரி தான். நாம செய்யற இந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய யூனிவர்சல் பவர் வேலை செய்யுது. அதுதான் அறவாழி, ஒரு எட்டர்னல் ரூல். இது ஏதோ பிலாசபி மட்டும் கிடையாதுங்க, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குற ஒரு விதி. அப்படின்னா இந்த அறவாழி, அதாவது தர்ம சக்கரம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா, இது நேர்மைக்கும் பிரபஞ்ச நீதிக்கும் இருக்கிற ஒரு நிரந்தரமான, தானா இயங்குற சக்கரம். இதை யாரும் உருவாக்கல, இது எப்போதுமே இருந்துட்டே இருக்கு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இத பத்தி அறவாழி யாண்டும் ஆட்சி புரிகிறது, அது ஆதி அந்தமில்லாத ஆட்சி அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த விதி எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் வேலை செய்யும். இதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. சரி, இந்த சக்கரம் எப்படி சுத்துதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதோட பேசிக் கான்செப்டே நன்மை தீமைக்கான விதிதான். அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அதுதான் விஷயம். இந்த விதி ரொம்ப ஆழமானது. இதை யாராலே மாத்தவே முடியாது. நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட பேலன்ஸ். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நன்மையிலிருந்து தீமையோ தீமையிலிருந்து நன்மையோ ஒருபோதும் வராது. தர்ம சக்கரத்தின் இயக்கம் அத்தகையது. நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை பண்ண முடியும். இது ரொம்பவே தெளிவான, நேரடியான ஒரு ரூல். இதே கான்செப்ட நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய கடல்னு வச்சுக்கிட்டா, அதை நீந்தி கடக்க வள்ளுவர் எப்படி ஒரு வழி சொல்றாருன்னு பாப்போம். அதுதான் குறள் நமக்கு காட்டுற வழி. சரி, டெய்லி வர்ற சின்ன சின்ன கவலைகளை சமாளிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய பிரச்சனைகள், சவால்கள், அந்த பெருங்கடல்களை எப்படி நீந்தி கடக்கிறது? இந்த கேள்விக்கு திருக்குறள்ல ஒரு சூப்பரான பதில் இருக்கு. இதோ அந்த பதில். திருக்குறள் சொல்லுது, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இதுக்கு என்ன பொருள்னா, அறத்தின் வடிவமா இருக்கிற அந்த இறைவனோட பாதத்தை பிடிச்சவங்களுக்கு தவிர மத்த யாருக்கும் வாழ்க்கையில வர்ற மற்ற கடல்களை, அதாவது கஷ்டங்களை நீந்தி கடக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் சிம்பிளா சொன்னா, தர்ம வழியில போறவங்களால மட்டும்தான் வாழ்க்கையோட எந்த சவாலையும் ஜெயிக்க முடியும். சரி, இந்த முழு விளக்கத்தையும் ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு உங்களோட தர்ம சக்கரம் அது எந்த பக்கமா சுடலுது? நீங்க செய்யற செயல்கள் உங்கள நல்லதுக்கு கூட்டிட்டு போகுதா இல்ல கெட்டதுக்கு கூட்டிட்டு போகுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.